ஹை சிங்கிள் ஜிஎம்எஸ் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டர் பீஸ் அவர்களை பற்றி பேச போகிறோம். என்னத்துக்காக மிஸ்டர் பீஸ் இப்போ பேசுகிற தமிழில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே வந்து என்ன நடந்தது அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து மிஸ்டர் பீஸை பற்றி நம்ம வந்து பேசணும். எதுக்காகனா ஒரு சோலோ கிரியேட்டரும் கார்பரேட் கம்பெனியும் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு மோதலில் போய் சோலோ கிரியேட்டர் வந்து முன்னாடி போயிட்டாங்க இந்த காப்பிரைட் இஷ்யூனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சாங்க. A2D நந்தா அவர்கள் வந்து மூலிமா வந்து நிறைய பேர் பிரபலமான யூடியூபர்ஸை வந்து கொலாப்ஸ் பண்ணாங்க. கொலாப்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் நிறைய பேர் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதனால வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து A2D நந்தாவுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ் இது போட்டிருந்தார். அந்த அளவுக்கு போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80,000 பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. ஒரு சோலோ கிரியேட்டரை வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல போய் மீட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராடு அப்படின்னு விஷயத்த வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி என்ன நடக்குது, உண்மையான அவர் ஃப்ராடு தான் பண்ணியிருக்காரா இல்லை நம்மளை தான் ஏமாற்றிட்டாரா இல்லை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து பேச போகலாம். ஜிஎம்எஸ் தமிழை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல் முடிவு இந்த சிறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் பீஸ்ட் அவனுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக தெரியும். ஒரு ஃபாரின் யூடியூபர், அந்த மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். ஒரு திரைப்படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பட்ஜெட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு வீடியோ பட்ஜெட் போட்டு அந்த அளவுக்கு வந்து வியூஸ் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஆடியன்ஸ் நல்ல எதிர்பார்த்து பார்க்குறாங்க. மிஸ்டர் பீஸ்ட் வந்து எப்படி ஒரு கான்செப்டில் போகிறோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் வந்து நல்ல ஒரு குறிக்கோளை வச்சுக்கிற ஒரு கான்செப்டில் எப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு எப்படிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி மிகப்பெரிய ஒரு யூடியூபராக வர்றாரு. இப்போ வந்து மிகப்பெரிய டாப் 1 யூடியூபர் வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஒரு கிரியேட்டரை வந்து எப்படி வேணால் மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து தலைகீழாக மாறிடுச்சு. எந்த அளவுக்கு ஒரு வியூஸு லைக்ஸ் ஏறிச்சோ அந்த அளவுக்கு வந்து டிஸ்லைக் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு மிஸ்டர் பீஸ்டில். அது எப்படி என்ன நடந்தது அப்படின்னா, கூட வேலை செய்கிற அவரோட எம்ப்ளாயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவரோட எந்தெந்த விஷயங்கள் வந்து ஓப்பனாக வந்து பேசினார். அதில் நிறைய விஷயங்களை வந்து பேச வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, கூட இருக்கிற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டரை வந்து ஜெண்டரை வந்து இது பண்ண மாறினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவான தாட்டில் வந்து நிறைய பேர் விஷயத்தை வந்து இப்போ இது பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சோசியல் மீடியாவில் வயலாக பேசப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இன்னொரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, மிஸ்டர் பீஸ்ட் எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து முழுக்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதி தான் இது வந்து விஷயத்தை வந்து செய்கிறாரு. இது வந்து முழுக்க வந்து ரியாலிட்டியான இதே கிடையாது. எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி செட்டு போட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னென்னா இந்த கேம்ஸ் வந்து விளையாடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கேம்ஸ் விளையாடும் போது போட்டி போடுறாங்கன்னா இவங்களோட உறவினர் நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கலந்துக்கிட்டு யார் வந்து இந்த கேம்ஸ் வந்து நல்லா விளையாடுறீங்களோ அவங்க வந்து தோற்கிற மாதிரி தோக்க வச்சுட்டு இவங்க உறவினர்கள் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேருக்கிட்டும் எமோஷ்னலாக ஒரு பேட்டி வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த பேட்டி இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. அதனால் வந்து பார்த்தோன்னா வியூஸ் வந்து அதிகமாக அல்லது அப்படின்ற விஷயத்த வந்து ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. இதில் வந்து நிறைய விஷயங்கள் யூடியூபர்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணும்போது வந்து இது வரைக்கும் மிஸ்டர் பீஸ்ட் மேலே வந்து இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட் இது வரல. ஆனால் பட் வந்து இவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து நம்மளும் அப்படி தான் தோணணும். ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட்டில் வந்து அவர் வந்து யார் இது பண்ணுறாரோ அவங்க எம்ப்ளாய்க்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா அந்த கேம்ஸை விளையாடி அவங்க ஒரு எம்ப்ளாய்ஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் அந்த பணத்தை அப்படியே ரிட்டர்ன் வாங்கிட்டு மறுபடியும் அந்த இது விளம்பரத்துக்காக அதை பண்ணி அவர் வந்து நல்ல ப்ரொமோஷன் ஆகி போயிடுறாரு அப்படின்னு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து ஒன்று ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து அவரோட சாக்லேட் வந்து ப்ரொமோஷன் பண்ணுற மார்க்கெட்டிங்கில் தான் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா,
இந்த மார்க்கெட் அந்த சாக்லேட் வாங்குறதுக்கு வந்து $10 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இது $10,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இது பணம் தருவோம்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு இல்லைன்னா மறைமுகமாக வந்து அவங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறது. ஏன்னா வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க எம்ப்ளாயை வந்து இதில் வந்து வாங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து மறைஞ்சு நிற்கிறாங்க. மறுபடியும் வந்து அந்த எம்ப்ளாய்க்கு வந்து மறுபடியும் வந்து அந்த சாக்லேட் எடுத்தாங்கன்னா அந்த பணத்தை கொடுக்குற மாதிரி கிவ்வே கொடுக்குற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது மிகப்பெரிய விளம்பரப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறத தவிர அந்த பணத்தை வந்து கரெக்டான முறையில் வந்து கொடுக்குறதில்ல அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிஷர்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, சேல்ஸ் மார்க்கெட்டிங் அவரோட பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க்கெட்டிங் வந்து நிறைய அவரோட சேனல் அஃபிஷியலாக பண்ணுவார். என்னென்னா அவரோட அந்த லைவில் வந்து திடீர்னு லைவ் போடும்போது அவரோட இது விளம்பரத்தை வந்து இது போட்டு டிஷர்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து விளம்பரம் போட்டுருப்பாரு. போட்ட இடத்துல என்னென்னா அவரோட மிஸ்டர் பீஸ்ட் சிக்னேச்சர் போட்ட இது டிஷர்ட் வாங்கினா இவ்வளோ காஸ்ட்டுன்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரைஸ் வந்து வாங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்னென்னா கேமராவில் வந்து என்ன அந்த விஷயம் வந்து விஷுவல் வந்து தெரியுது. எப்படின்னா அந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸோட சிக்னேச்சர் வந்து போகிறாரு. அப்போ வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ் தான் சைன் போட்டு நம்மளுக்கு வந்து அந்த டிஷர்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக என்ஜாயமாக வாங்குறாங்க. அந்த இடத்துல வந்து மிஸ்டர் பீஸ் வந்து மக்களை வந்து ஏமாத்துறாரு அப்படின்ற விஷயத்த வந்து ஓப்பன் டாக்காக அந்த விஷுவல் காட்சிகளை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து யோசிக்க தோணுது. இது வந்து மிஸ்டர் பீஸ் வந்து நிறைய வந்து கிவ்வே கொடுக்கும்போது என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கறதே இல்லை. அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களோட எம்ப்ளாயி இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் எம்ப்ளாயிக்கிறாங்கன்னா அந்த 100 எம்ப்ளாயும் ஒரு முகத்தை வந்து காட்டிட்டு அந்த எம்ப்ளாய்க்கு வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணி இது பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த வந்து பேசியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து அவர் மற்ற யாரும் பேசியிருந்தாரோ அந்த அளவுக்கு பரபரப்பாக பேசியிருக்காது. ஆனால் பட் வந்து மிஸ்டர் பீஸ்டோட எம்ப்ளாயி வந்து தனியாக சேனல் ஆரம்பித்து அதுக்கான ஒரு வீடியோக்கான கிளிப்கான எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் சேனலில் போட்டு அதை வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட மிஸ்டர் பீஸ்ட் வந்து நம்மளை வந்து தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக இந்த சோசியல் மீடியாவில் வந்து இருக்குது. யார் தப்பு பண்ணாலும் சரி, இப்போ நாங்களே தப்பு பண்ணாலும் சரி, நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி, இது வந்து தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வருது. ஆனால் பட் வந்து ஒரு கார்ப்பரேட் லெவல் வந்து எப்படின்னா அந்த கார்ப்பரேட்ஸ் கொடுத்து மற்ற கிரியேட்டரை வந்து முடுக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. கிரியேட்டரை வந்து வளர்த்துழுன்னு தவிர முடுக்கக்கூடாது. அதுதான் வந்து எல்லாத்தோட எண்ணம். ஆனால் பட் வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டரு அப்படின்னு நினச்சி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் வந்து செஞ்சாங்க. அந்த கொலாப்ஸில் வந்து ஏடுடைய நந்தா அவர்கள் வந்து எடுத்து செஞ்சு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சி அந்தளவுக்கு மிக போற்றப்பட்ட மிஸ்டர் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை யூடியூபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் இப்படி செஞ்சுட்டாரா, இவர் வந்து ஃப்ராடாக இருக்காரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தலைகீழாக மாறிடுச்சு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கவே முடியல. ஏன்னா ஒரு கிரியேட்டர் வந்து வளர்ந்து வரணும், நம்மளோட கார்பரேட்லேருந்து மீண்டு ஒரு கிரியேட்டர் வந்து சோலோவாக வரணும் அப்படின்றது ஒரு எண்ணத்தமாக இருந்தாங்க. அந்தளவுக்கு நம்மளும் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து அப்படி தான் பேசப்பட்டுச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமாக வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஃப்ராட் பண்ணிட்டாரு, மிஸ்டர் பீஸ்ட் ஸ்கேம் பண்ணுறாரு, மிஸ்டர் பீஸ்ட்டை வந்து இந்த அளவுக்கு செஞ்சுருப்பாரா, ஏன் வந்து இதில் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டாரா அப்படின்ற விஷயத்த வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கேள்வியை எழுப்பிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து மிஸ்டர் பீஸ்ட் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நம்பிக்கை வந்து என்னென்னா ஒரு கிரியேட்டர் வந்து இந்த அளவுக்கு உருவாயிருக்காரு. ஏன்னா வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து பண மதிப்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து சோலோ கிரியேட்டர் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியாது. அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட்டாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி வந்து செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்ன்றது மாதிரி தான் நம்ம மக்கள் வந்து எண்ணத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கிரியேட்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க, நல்லா வளர்ந்து வரணும்னு வந்து படிப்படியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்படி போயிட்டுருக்குது. அதேமாதிரி மிஸ்டர் பீஸ்டோட டீமில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் அவரோட எம்ப்ளாயிக்கு வந்து இது பண்ணியிருக்காரு, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த மிஸ்டர் பீஸ்ட் தரப்பில் இருந்து அவங்களோட எம்ப்ளாயி வந்து தனியாக யூடியூப் சேனல் போட்டிருக்காருல்ல, அதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. ஆனால் பட் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்ததுனாலே ஒரு சோலோ கிரியேட்டர் வந்து நீ வந்து ஒரு கார்ப்பரேட்டாக மாறினால தான் இந்த மாதிரி விஷயத்தங்களை வந்து செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை நிறைய வந்து கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த சாக்லேட்டில் வந்து நிறைய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கம்பெனிக்கு ஈக்குவலாக வந்து அது இது இருக்குது. மிஸ்டர் பீஸ்டோட சாக்லேட்டில் வந்து சுகர் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. சுகர் வந்து அளவு வந்து தேவையில்லாமல் அது வந்து அளவு அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்றது குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. மிஸ்டர் பீஸ்ட் வந்து நினச்சோட பார்த்துருக்க மாட்டார். அந்த அளவுக்கு பீக்கில் போனது அப்படியே டவுன் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா
தப்பு பண்ணால் எந்த இடத்துலையும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வெளியே வந்துடும் அப்படின்றது தெரியுது. இது வந்து இப்போ அவர் சொன்னது வந்து இதெல்லாம் நடக்குது, இந்த ஸ்கேம் நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஆனால் பட் வந்து அது வந்து ஒரு சில இடத்துல வந்து எவிடன்ஸாக இருக்குது. அது வந்து முழுக்க நம்ப முடியல. ஏன்னா வந்து மிஸ்டர் பீஸ்டில் செஞ்சிருப்பாரா, ஏன் தட்டி கேட்டிருக்க மாட்டாரா, இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜாக இருக்கிற ஒரு அவர் வந்து யூடியூப் சேனலில் வந்து நடத்துகிறவர் வந்து ஏன் இதெல்லாம் தவிர்த்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா, மிஸ்டர் பீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த இது பண்ணுவான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ட்ரெயினில் வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் உண்மையாக ரியலாக பண்ணுது அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து சொன்னார். ஏன்னா வந்து ஸ்கிரிப்டட் ஆல்ரெடி பண்ணால் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போட வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இது கிடச்சிடும், நான் வந்து இதில் வந்து ரியலிட்டியக்காக அந்த மாதிரி விஷயத்த வந்து நான் வந்து செய்கிறேன் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் பழைய வீடியோஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலே வந்து மிஸ்டர் பீஸ்ட் மேலே வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. நானே வந்து அவருக்காக ஒரு வீடியோலாம் மேக் பண்ணி கண்டிப்பாக மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு ஒரு சோலோ கிரியேட்டர் வந்து நல்லா வளர்ந்து வரணும், நல்ல பிரபலமாக ஆகணும், நாம் வந்து சோலோ கிரியேட்டருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசணும். ஆனால் பேசின விதத்தில் 2 மாதம் அப்படியே தலைகளை புரட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்துருச்சு. மிஸ்டர் பீஸ்ட் வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாறுவாரான்றது வந்து ஒரு இதாக இருக்குது. பிட்ட இடத்த வந்து மறுபடியும் பிடிக்கணும்னா மறுபடியும் நிறைய எஃபெக்ட் போடணும். அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சார், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுட்டு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இது மாற்றம் வரலாம். ஆனால் பட் வந்து இதே தொடர்ந்து போனார்னா மிஸ்டர் பீஸ்ட்டை அடிச்சுட்டு வேறு கார்பரேட் கம்பெனி வந்து முன்னாடி வந்துடும். ஏன்னா வந்து மிஸ்டர் பீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து 300 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு கிரியேட்டர், அந்தளவுக்கு சோலோ கிரியேட்டர், அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய சேனல்லே வந்து பார்த்தோன்னா அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு எந்த சூழ்நிலையில் தலையில மாறிடுச்சு. இது தவறுகள் என்னென்ன இருக்குதுன்றது அவர் திருத்திட்டாருன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம். இல்லை நான் பண்ணுறதா சரி அப்படின்னு ஒரு போக்கில் போனான்னா நம்மளுக்கெல்லாம் நாமம் போட்ட மாதிரி அவரோட சேனலுக்கு நாமம் போட்டுருவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மிஸ்டர் பீஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டுன்றது கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசணும் அப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த கருத்து வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பற்றி நம்ம வந்து பேச போகலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.